ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க, ஹீரோக்கு ஆக்சிடென்ட் ஆயிருந்தப்போ ஹீரோயின் பார்த்துருப்பாங்க இல்லையா, ஏன் ஹீரோயினுக்கு தெரியலையான்னு கேட்டாங்க. சாரி, நான் அந்த சீனை சொல்ல மறந்துட்டேன். நம்ம ஹீரோக்கு வந்து மயக்கம் இருந்ததுனால ஹீரோயின் மங்களாக தெரிஞ்சிருப்பாங்க. அதனால ஹீரோக்கு ஹீரோயின் யாருன்னு தெரிஞ்சிருக்காது. ஆனால் நம்ம ஹீரோயின் ஷர்ட்டில் இருக்க ஒரு மங்கி பிக்சரை மட்டும் நம்ம ஹீரோ கொஞ்சம் பார்த்துருப்பாப்ல. அதுக்கப்புறம் இன்டர்வியூ போகிறப்போ நம்ம ஹீரோயின் இருக்காங்க இல்லையா, அவங்க நம்ம ஹீரோவை பார்த்தோன்னே தெரிஞ்சிடும், நம்ம ஆக்சிடெண்ட்டில் காப்பாற்றின பையன்தான் இவன் அப்படின்றது நல்லாவே தெரியும். ஸோ அந்த சீனை நான் சொல்லலை, சாரி. இப்போ வந்து நம்ம ஸ்டோரியை கண்டினியூ பண்ணலாம். நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாருனா, அவர் வந்துட்டு ஹீரோயினை கூப்பிட்றாரு, கொஞ்சம் வெளியே வா, நம்ம வந்து வெளியே போகிற வேலை இருக்குது, லூசி இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்க, லூசி இல்லைன்னு சொல்ல நம்ம ஹீரோயின் ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. நம்ம ஹீரோயின் நுய் நுயின்னு கேள்வி கேட்குறா, என்ன சொல்லுங்க, என்ன எங்கே கூட்டிகிட்டு போகிறீங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு மீட்டிங்காக தான் வந்திருக்கான். நம்ம ஹீரோயினை வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் வந்துடுறேன், காரை வேறு இடத்துல பார்க் பண்ணு, அது ஒரு ஸ்ட்ரீட் மாதிரி இருக்குது. நம்ம ஹீரோயின் கார் ஓட்ட தெரிலன்னு சொல்ல நம்ம ஹீரோ பயங்கரமாக கத்திட்டு போகிறான். இப்படியே அங்கே ஒரு வயசான ஆள் செஸ் விளாட்றாப்புல, கூட விளையாடுற ஆளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு போக நம்ம ஹீரோயின் அங்கே காரை பார்க் பண்ணியிருக்காங்க இல்லையா, அவர் திட்டுறாரு, இங்கெல்லாம் கார் பார்க் பண்ணக்கூடாது, எடு எடு அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோயின் வந்து நான் உங்க கூட செஸ் விளாட்றேன், அதுக்கு பதிலாக அந்த கார் வேணால் இங்கேயே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட்டிகிட்டு போய் 2 பேரும் செஸ் விளாட்றாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ வந்துட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வெளியே வரான். வந்து பார்த்தா கார் அங்கேயே இருக்குது. ஹீரோக்கு செம்ம காண்டாகுது. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் நல்லபடியாக செஸ் விளாண்டு அவருக்கே செக்மேட்டு கொடுக்க அவர் யோசிச்சுட்டு இருக்காரு. ஹீரோக்கு செம்ம காண்டாகுது, என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இவன் வந்து கூப்பிட்டு பார்க்குறான். டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்ற மாதிரி இவன் நார்மலாக சொல்ல, நிஷா நீ என்ன பண்ணுற அப்படின்ற மாதிரி ஹீரோ கத்த. அதுக்கப்புறம் தான் ஹீரோயினுக்கு ரியலைஸே ஆகுது, என்னடி வெட்டி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ திட்ட, அந்த வயசானவர்கிட்ட நான் நாளை பின்ன வந்து விளையாடுறேன், நான் கிளம்புறேன்னு சொல்ல, நீ சூப்பராக விளையாடுறமா, நீ எப்போ வேணா வா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இப்படியே வந்துட்டு நம்ம ஹீரோயின் வந்து கிளம்பி போகிறாங்க. அப்படியே இந்த சீனை கட் பண்ணிவிட்டு ஹீரோவுடைய அக்கா அண்ணன் அவங்க அவங்க கூட எல்லாம் ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு எல்லோரும் போயிட்டுருக்காங்க. ஏன்னா அவங்க அக்கா கறி கொஞ்சம் வந்து இன்னமும் ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கா. அவள் பேர் நங்கு. தன்னோட லைஃப் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் காலையில் ஆகுது. திரும்பவும் நம்ம ஹீரோயின் வந்து ஆஃபீஸ்க்கு போக ரெடியாகிறாங்க. லேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து நம்ம நங்குடைய ஆஃபீஸில் தான் காமிட்டாங்க. நங்கு வந்து நம்ம ஹீரோவுடைய அம்மா ஆஃபீஸில் தான் வேலை செய்கிறா. அவங்க தான் ஹீரோவுடைய அம்மா. அவங்க ஹோட்டலில் வந்து ஒரு ஜுவல்லரி ஈவெண்ட் வைக்க போகிறாங்க. அதுக்கு ஃபேங்குன்னு ஒரு ஆள் வந்திருக்காரு. அதுக்கு வந்து நங்கு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி கொடுக்குறா. அந்த ப்ராஜெக்ட் வந்து அந்த ஃபேங்குக்கு ரொம்ப பிடிச்சிருது. அவர் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் அக்காவையும் அவருக்கு ரொம்பவே நல்லா பிடிக்க ஆரம்பிச்சிடுது. இந்த ஃபேங்க் வந்து சும்மா நங்கு கிட்ட கடலை போட்டுக்கிட்டே இருக்கான். நீ கொஞ்சம் வரியா, நம்ம 2 பேரும் நைட் டின்னர் சாப்பிடலாமான்ற மாதிரி கேட்க, நங்கு தெளிவாக வந்து இல்லை எனக்கு ஒர்க் இருக்குது அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சமாளிக்க, இங்கே ஹீரோவுடைய அம்மா வந்து இவ கூட டின்னர் போ, அது உன்னுடைய வேலையும் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் வந்து ஒரு ஈவெண்ட் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கா. இவ ஃபர்ஸ்ட் ஈவெண்ட். இந்த கப்பலுக்கு பிரேக்கப்பா, அதனால் வந்துட்டு இந்த பக்கத்தில் இருக்காங்களே ஒரு அம்மா, அவங்க வந்து என்னென்ன அரேஞ்ச் பண்ணியிருக்காங்களோ அதெல்லாம் வந்துட்டு ஹீரோயின் பண்ணிகிட்ருக்கா. இவங்க லவ் பண்ண காலத்தில் ஏதோ மரத்து கீழே ஏதோ புதையல் புதைச்சி வச்சுருப்பாங்க போல இருக்கா. அதெல்லாம் தோண்டி எடுத்து அதில் ஏதோ லெட்டர்லாம் இருக்குது. அந்த அம்மா பிடிக்காமல் கிழிச்செல்லாம் வந்து தன்னோட பேக்கெட்டில் வச்சுக்கிறாங்க. இப்படி வந்து ஒரு பிரேக்கப் ஒரு ஈவெண்ட்டை தான் நம்ம ஹீரோயின் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இருக்கா. லாஸ்ட்டாக அந்த கப்பல் வந்து ஒரு இடத்துல சாப்பிட்டுட்ருக்காங்க. இந்த இடத்துல நம்ம ஹீரோயின் நினைக்கிறா, இவங்க நல்ல பேராக இருக்காங்க, எதுக்காக இவங்க பிரியணும், ஸோ நம்ம வந்து இவங்கள வந்து சேர்த்து வைக்கலாம்னு சொல்லிட்டு டிரைவர் கிட்ட சொல்கிறா, நான் இப்போ ஒரு வேலை பார்க்க போகிறேன், இந்த ரூமை பூட்டிட போகிறேன், அவங்க 2 பேரும் பேசுறதுக்கு கொஞ்சம் டைமாவது கிடைக்கும், அதனால அவங்க திரும்ப சேருவாங்கன்னு சொல்ல டிரைவர் சொல்கிறான், இது நம்மளுடைய வேலை, நம்ம வேலையை மட்டும் தான் பார்க்கணும், இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்ல ஹீரோயின் கேட்கல. இவன் உடனே ஃபோன் பண்ணி பாஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறான், ஹீரோயின் இப்படிலாம் பண்ண போகிறான்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் இவங்க பகலில் சாப்பிட்டாங்க, நைட்டே ஆகிடுச்சு. அந்த ரூமை விட்டு வெளியே வரலான்னு பார்த்தா ஹீரோயின் பூட்டி வச்சுட்டு, நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், 2 பேரும் நல்லாவே புரிஞ்சுக்கிறீங்க லூஸ் மாதிரி பேச, அந்த நேரத்தில் ஹீரோ வந்துட்டும் வேலையை பார்க்க சொன்னால் வெட்டி வேலை பார்த்துட்ருக்கா, அதுக்கு தான் சொன்னேன் இந்த வேலைக்கெலாம் நீ கேப்பபிள் இல்லைன்னு சொல்லிட்டு, இப்போயாவது புரிஞ்சுக்கிட்டே இல்லையா, வெட்டி வேலை பார்க்க முதல்ல சாவியை கொடுத்து தொலை அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கிட்ட இருந்து சாவியை வாங்கி அவங்கள ரிலீஸ் பண்ணி விட்டுட்டு, இல்லைங்க சாரி எங்களை மன்னிச்சிடுங்க, தெரியாமல் வந்து எங்கள் எம்ப்ளாயி இப்படி பண்ணிட்டாங்க, இதுக்கு பதிலாக உங்களுக்கு காம்பன்சேஷன் வேணால் நான் கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். அவங்க வந்து ஹீரோயினை கொஞ்சம் நல்லாவே பிடிச்சிருந்துருக்கோம், ஹீரோயின் நல்லா பேசியிருந்திருப்பா இவங்ககிட்ட. ஸோ அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அந்த பொண்ணு பண்ணதெல்லாம் எங்களுக்கு கோவம் கிடையாது, காம்பன்சேஷன்லாம் வேணாம், அந்த பொண்ணு வேலைக்கு வந்து எதுவும் ஆப்பு இல்லாமல் பார்த்துக்கிட்டாலே போதுன்ற மாதிரி சொல்ல,
இப்போ இந்த வயசான ஆள் கேட்குறாரு ஹீரோ கிட்ட, "உனக்கு யாரும் லவ்வர் இருக்காங்களான்னு?" கேட்டா, ஹீரோ இல்லன்னு சொல்ல, "உன்ன லவ் பண்ற பொண்ண நீ கல்யாணம் பண்ணிக்கோ. உன் லைஃப் நல்லாருக்குன்ற" மாரி அட்வைஸ் குடுத்துட்டு, ஹீரோவுடைய பேர கேட்குறாரு. ஹீரோவுடைய பேர் ஜோயேன்னு சொல்றான். அத கேட்டு அவரு கொஞ்சம் ஷாக் ஆயிட்டு போக, இந்த பக்கம் ஹீரோ, ஹீரோயின் மேல செம்ம காண்டுல இருக்கான். நம்ம ஹீரோயின விட்டுட்டு கிளம்ப பாக்க, நம்ம ஹீரோயின் ஓடி போயிட்டு, "சார், சார் என்ன சார் நீங்க இப்படி பண்றீங்க? நான் பண்ணது தப்பு தான். நீங்க என்ன வந்து வேலைய விட்டு தூக்கிட்டீங்கன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் நடுக்காட்டுல ஒரு பொண்ணு இப்படி விட்டுட்டு போறது தப்பில்ல சார். ப்ளீஸ் சார் என்ன கொண்டு போய் சிட்டிலயாவது இறக்கி விடுங்கன்னு சொல்ல, "நீ எம்ப்ளாயியே இல்ல. நீ எதுக்கு என் கூட வரேன்னு" சொல்லிட்டு கொஞ்சம் கூட இரக்கம் இல்லாம ஹீரோ விட்டுட்டு போயிட்டான். ஹீரோயினுக்கு ஒரே பயமா இருக்கு. தன்னுடைய சிநேகிதனுக்கு கால் பண்றா சாமுக்கு. அவன் ஃபோனை எடுக்கிற மாரி இல்ல சாண்டி. இங்க வந்து அக்காக்காரி வந்து டின்னர் போயிருக்கா. நெக்ஸ்ட் அக்காக்காரிக்கு ஃபோன் பண்ணிட்டு இது மாரி நடந்ததெல்லாம் சொல்றா. "என் பாஸ் என்ன வழி ரோட்லயே விட்டுட்டு போயிட்டான். நீ வந்து கொஞ்சம் பிக்கப் பண்ணிக்கோன்ற" மாரி சொல்ல, அவளும் அந்த ஃபேங்கு கிட்ட சொல்லிட்டு ஹீரோயின பிக்கப் பண்றதுக்காக அவ வெளிய வரா. இந்த பக்கம் ஹீரோ மனசு கேட்காம ரிட்டர்ன் வந்து நம்ம ஹீரோயின கூட்டிட்டு போயிரலாம் அப்படின்ற மாரி வரப்போ, அந்த இடத்துல ஹீரோயின காணோம். எங்கடா போயிட்டா இவ? அப்படின்ற மாரி கால் பண்ணா காலையும் எடுக்கல. ஹீரோக்கு செம்ம காண்டாகுது. இந்த பொண்ணு எங்க போனாளோன்ற மாரி. இந்த பக்கம் வந்துட்டு நம்மளுடைய ஹீரோயினோட அக்கா நங்கு வந்து நின்டுகிட்டே இருக்கா. அங்க ஃபேங் வந்துட்டு, "வாங்க உங்களுக்கு நான் லிஃப்ட் தரேன்" அப்படின்ற மாரி சொல்ல, இந்த பக்கம் ஹீரோயின் வந்துட்டு என்னுடைய ஆன்லைன் ஃப்ரெண்டான ஷோல்டர் டூ கரையான் கிட்ட இந்த மாரி நடந்ததெல்லாம் சொல்றாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் நடு ரோட்ல நிக்கிறேன் அப்படின்ற மாரி சொல்ல, இந்த பக்கம் ஹீரோ சடனா வந்துட்டு, "பரவாயில்லையே இப்படியே நடந்து போனா, இன்னும் ஒரு 10 நாள்ல வீடு போய் சேர்ந்துருவ. உள்ள வந்து ஏறு" அப்படின்ற மாரி சொல்ல, கூப்பிட்டதே போதும்ன்னு சொல்லிட்டு ஹீரோயின் குடுகுடுன்னு ஓடி போய் ஏறிக்கிறா. இந்த பக்கம் அக்கா கறிக்கிட்ட இன்ஃபார்ம் போயிடுது. "இது மாரி நீ வராத. நான் வந்து சேஃபா வீட்டுக்கு வந்துடுறேன்னு" சொல்ல, இந்த ஃபேங்க விடாம நம்ம லாங் டிரைவ் போலான்ற மாரி ஹீரோயினோட அக்காவ கூட்டிட்டு போறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோ கேட்குறான், "அடி பாவி! உனக்கு இந்த உலகத்துல உன்ன பிடிச்சவங்க யாருமே இல்லையாடி? ரோட்ல நின்னுட்டு இருக்க. ஒருத்தன் கூட உன்ன பிக்கப் பண்ண வரலன்ற" மாரி சொல்ல, "இல்ல, இல்ல எங்க அக்கா வந்துட்டே இருந்தா. அது போக என் ஆன்லைன் ஃப்ரெண்டு கிட்ட நான் இன்ஃபார்ம் பண்ணுனேன்" அப்படின்ற மாரி இவ சொல்ல, அவன் சிரிக்கிறான். "இன்னமும் ஆன்லைன் ஃப்ரெண்ட்லாம் நம்பிட்டு இருக்க? உன் டேட்டாலாம் களவாண்டு ஆட்டைய போட்டுருவான்" அப்படின்ற மாரி பேசிட்டு இருக்கப்பயே, ஹீரோயின வந்து நடு ரோட்ல திரும்ப நம்ம ஹீரோ விட்டுட்டு போக, ஹீரோயின் செம்ம டென்ஷன் ஆறா. இவன் என்னடா பையன்! இப்படி ஒரு பொறுப்பே இல்லாம இருக்கான். கூட வேலை செஞ்சா என்ன? கொஞ்சம் கூட இரக்கம் காட்டக்கூடாதுன்னு ஏதாவது இருக்கா என்ன? அப்படின்ற மாரி ஹீரோயின் யோசிக்க, இந்த பக்கம் நம்ம ஹீரோ காலையில அவங்க அம்மாவ பாக்க வரான். நம்ம ஹீரோ வந்து அவங்க அம்மா ஹோட்டல் பிசினஸ் தான் பண்றாங்க. அத வந்து ஹோட்டல் ஆன்லைன் பிசினஸ் பண்ணலாம் அப்படின்னு ஹீரோ ஒரு புதுசா ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துட்டு வந்திருப்பான். அத வந்து ஹீரோவுடைய அம்மா அக்செப்ட் பண்ணல. அதனால நம்ம ஹீரோ செம்மையா காண்டாயிட்டு, "நீங்களே எனக்கு வந்து இந்த மாரி உதவி பண்ண மாட்டேங்கிறீங்க." ஏன்னா ஹீரோ இப்போ பண்ணிட்டு இருக்கிறது அவனோட ஸ்டார்ட் அப் பிசினஸ் தான். அவன் பிசினஸ இன்னும் டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறப்ப அம்மா ஒத்துழைக்கல. இப்படியே வந்து ஒரு விஷயத்த ஹீரோ யோசிச்சு பார்க்குறான். ஹீரோ வந்து தன்னுடைய காதலிய லவ் பண்றப்ப, இந்த மாரி நான் ஒரு பொண்ண லவ் பண்றேன்னு சொல்றப்போ, அவ சொத்துக்காக தான் வந்து உன்ன காதலிக்கிறா. உண்மையாலும் ஒண்ணும் அவ உன்ன காதலிக்கல. இந்த மாரி பொண்ணெல்லாம் நம்பாதன்னு சொல்ல, ஹீரோக்கு கோவம் வந்துடுது. என் உண்மையான காதல பத்தி நீங்க இப்படி தப்பு தப்பா பேசுறீங்க. நீங்களே எனக்கு தேவையில்லன்னு சொல்லிட்டு போயிருப்பான். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வந்துட்டு ஆக்சிடென்ட்ல தன்னுடைய காதலியும் அவன் இழந்திருப்பான். இது வந்து அம்மாவுடைய ஒரு நல்ல பிளெஸ்ஸிங்ஸ் இல்லாதனால தான் அப்படி நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோக்கு அம்மா மேல ஒரு கோவம். இப்போ வந்து ஹீரோ கேட்குறான் நம்ம ஹீரோயின்ட்ட ஆன்லைன்ல, "சரி நான் பார்க்க எப்படி இருப்பேன்னு சொல்லிட்டு நீ நினைக்கிற?" அப்படின்ற மாரி கேட்க, நம்ம ஹீரோயின் அழகான ஒரு ஃபோட்டோ அனுப்பி வச்சு, "இத மாரி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன்" அப்படின்னு சொல்றப்போ, "நீ அழகுக்கு முக்கியத்துவம் குடுக்குற மாரி தெரியுதேன்னு" சொல்றப்போ, "அப்படிலாம் இல்ல. பியூட்டி ஆன் தி பிரஸ்ட் மாரி தான் என்னோட ஸ்டோரி. நீங்க ஒரு மரமா இருந்தா கூட எனக்கு சந்தோஷம் தான். நான் எப்பயுமே உங்கள அக்லியா நினைக்க மாட்டேன்" அப்படின்ற மாரி டெக்ஸ்ட் பண்றா. இப்படியே வந்துட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட லூசி கொண்டு வந்து ஃபைல குடுக்குறா. நம்ம ஹீரோ கேட்குறான், "காஃபி எங்கன்னு?" சொல்லிட்டு லூசி சொல்றா. ஹீரோயின் தான் டெய்லி உங்களுக்கு காஃபி கொண்டு வந்து வச்சா அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோ யோசிச்சு பார்க்குறோம். ஐயோ! அந்த பொண்ணு தான் செஞ்சுச்சான்னு சொல்லிட்டு, "சரி எங்க அவ?" அப்படின்னு சொல்லி கேட்டா, அந்த பைத்தியம் என்னன்னு தெரியல. வீட்டுக்கு லீவும் சொல்லல, வேலைய விட்டு போறேன்னும் சொல்லல. மொத்தத்துல ஆள காணோம் அப்படின்ற மாரி சொல்ல, அப்பதான் நம்ம ஹீரோ ஒரு விஷயத்த பார்த்துருப்பான். ஹீரோயின் வந்து நெறைய அந்த ஆஃபீஸ்க்காக ஒர்க் பண்ணியிருப்பா. எல்லாரும் அவகிட்ட வேலையில தலையில கட்டிட்டு போயிருந்திருப்பாங்க. இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்க, இந்த பக்கம் ஹீரோயின் வந்து, "ஐயய்யோ! லேட் ஆயிடுச்சு. ஆஃபீஸ் போணுமே" அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஐயய்யோ! நேத்தே அவன் நம்மள வேலைய விட்டு தூக்கிட்டான். இனிமேலே என்னத்த ஆஃபீஸ போக்க அப்படின்னு ஹீரோயின் நெனைக்க, நம்ம ஹீரோ ஃபோன் போட்டு, "எங்க போயிட்ட? 1/2 மணி நேரத்துல ஆஃபீஸ்க்கு வரலன்னு வச்சுக்கோயேன், நீ அவ்வளவுதான்" அப்படின்ற மாரி சத்தம் போடுறான். நம்ம ஹீரோயின் காஃபி எல்லாம் வாங்கிட்டு, நம்ம ஹீரோ வந்து ரொம்ப ஹேப்பியா பார்த்துட்டு இருக்க, அப்படியே ஒரு மீட்டிங் நடக்குது. இவ வந்து இங்கிலீஷ்ல எழுதுறதுக்காக போறா. ஹீரோ சொல்றத. ஹீரோ சொல்றான், "இது ஹெட் ஆஃபீஸ்ல நடக்கிற மீட்டிங். இங்க தேவையில்லாதவங்கலாம் இருக்க வேணாம். வெளிய போங்கன்னு" சொல்ல, இந்த பைத்தியம் அத புரிஞ்சுக்காம எழுதிக்கிட்டே இருக்க, "ஏய் உன்ன தான் வெளிய போ" அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் ஹீரோயினுக்கே தெரியுது. இப்படி ஒரு பக்கம் நடக்க, ஹீரோ நெறைய ஃபைல கொண்டு வந்து
குடுத்துட்டு, "இது எல்லாமே வந்து மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோ. நாளைக்கு ஒரு மீட்டிங் இருக்குன்னு சொல்ல, எனக்கு வேற வேல இருக்கு." அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, "ஏய் என்ன ஓவரா பண்ற? உன்னையே நீ ஓவரா நெனச்சுக்கிறாத. ஒழுங்கு மரியாதையா நான் சொன்னத செய். நான் உன்னுடைய பாஸ்." அப்படின்ற மாரி ஹீரோ மிரட்டி விட்டுட்டு போக, இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் வந்து கப்ல வந்து ஏதாவது ஒரு எமோஜி வரைஞ்சு வச்சு, ஹீரோக்கு மோட்டிவேஷனலா ஸ்பீச்லாம் அதில எழுதி வச்சிருப்பா. அதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோ லைட்டா சிரிச்சுட்டு இருக்க, இந்த பக்கம் மறுநாள் அந்த மீட்டிங் இருக்கு இல்லையா? அதுக்கு வந்து நம்ம ஹீரோயின் வந்திருக்காங்க ஒரு ஹோட்டலுக்கு. இந்த ஹோட்டல்ல எங்க மீட்டிங் நடக்குது அப்படின்ற மாரி கேட்டா, நம்ம ஹீரோ சொல்றாரு, "நான் இந்த ரூம்ல தங்கியிருக்கேன் வான்னு" சொல்ல, "என்னது இவ்ளோ பெரிய பணக்காரனா? எதுக்கு அப்புறம் எதுக்கு இவ்ளோ கஷ்டப்பட்டுட்டு கிடக்கான்?" அப்படின்ற மாரி ஹீரோயின் யோசிச்சுட்டு நம்ம ஹீரோவுடைய ரூமுக்கு போக, இந்த பக்கம் நம்ம ஹீரோ வந்து நேத்து மனப்பாடம் பண்ண சொன்ன எல்லாத்தையுமே கேட்குறான் கிளையண்ட்ட பத்தி. எல்லாமே நம்ம ஹீரோயின் புட்டு புட்டு வைக்க, நம்ம ஹீரோ "பரவால்ல, நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ற. இருந்தாலும் நீ டூர் கைடா இருந்ததுனால உன்னோட ஃபிசிக்க மெயின்டனே பண்ணல. கேவலமான ஒரு பாடி ஷேப்பு. அது போக உன் ஸ்கின் டோன் ரொம்ப தின்னா இருக்கு. மெயின்டெயின் கூட பண்ணல. நீ என்ன பிள்ளையோ?" அப்படின்ற மாரி சொல்ல, "சார் சார் இப்ப எதுக்கு சார் பர்சனல் இழுக்கிறீங்க? என்ன எதுக்கு பாடி ஷேமிங் பண்றீங்க? நீங்க கொஞ்சம் லிமிட்ட கிராஸ் பண்றீங்க." அப்படின்னு ஹீரோயின் கோவப்பட, இந்த பக்கம் ஹீரோ வந்து அவன் லவ்வர் கூட இருக்கிற ஃபோட்டோவ பார்த்துட்டு, "ஹீரோயின் உங்க லவ்வரா?" அப்படின்ற மாரி கேட்க, டக்குன்னு நம்ம ஹீரோ எடுத்து அத கவுத்தி போட்டுட்டு, "வா கம்முன்டு" அப்படின்ற மாரி சொல்லி கூட்டிட்டு போக, நம்ம ஹீரோயின் நொய் நொய்ன்னு பேச, "வாய மூடலன்னு வச்சுக்கோயேன், வாய பிளாஸ்டர் போட்டு ஒட்டிருவேன்" அப்படின்னு திட்டி கூட்டிட்டு போறான். இப்படியே வந்துட்டு அந்த மீட்டிங்ல போயிட்டு நம்ம ஹீரோ வந்து அந்த ஹோட்டல் ப்ராஜெக்ட் இருக்கு இல்லையா? அத பத்தி பேசுறான். இவங்க எல்லாருமே நம்ம ஹீரோ அம்மாவுடைய ஃப்ரெண்ட்ஸ் தான். அவங்கலாம் வந்து சொல்றாங்க, "உங்க அம்மாவே ஒரு நல்ல எம்ப்ளாயி. அவ ரொம்ப கஷ்டப்பட்டு மின்னுக்கு வந்தா. நீ எதுக்கு உங்க அம்மா கூடயே போய் வேலை செய்யக்கூடாது? உனக்கும் உங்க அம்மாவுக்கும் சில பிரச்சனைன்னு சொல்லிட்டு தெரியும். இருந்தாலும் உங்க அம்மாக்கு நீ சப்போர்ட் பண்ணணும்னு" சொல்லிட்டு ஹீரோவ ரிஜெக்ட் பண்ண, இந்த பக்கம் நம்ம ஹீரோக்கு செம்ம கோவத்துல போயிட்டுருக்கான். நம்ம ஹீரோயினுக்கு தெரிஞ்சிருச்சு இல்லையா? ஹீரோவுடைய அம்மா ரிச்சுன்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, "உங்க அம்மா அவ்வளோ பெரிய பணக்காரவங்க. எதுக்கு நீ போயிட்டு அவங்க கிட்ட வந்து நீ பேசி வந்து உன் ப்ராஜெக்ட்ட ஓகே பண்ணக்கூடாது." அப்படின்னு சொல்ல, "வாய மூடுடி! பர்சனல் லைஃப்குள்ள வந்தா உன்ன கொன்றுவேன். நீ லிமிட்ட கிராஸ் பண்ற இறங்கி தொல." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் இறங்குறதுக்குள்ள இவன் கார அரைகுறையா எடுத்துட்டு போக, ஹீரோயின் செம்மையா காண்டாறா. "இவன் என்ன ஒரு ஆளு! இவன் பணக்காரனா? ரொம்ப திமிர் பண்ணுவானா? இவனுக்கு இருக்கு. நாளைக்கு முதல்ல இந்த வேலைய ரிசைன் பண்ணிட்டு வேலைய பார்க்குறேன் பாரு." அப்படின்ற மாரி ஹீரோயின் காண்டாயிட்டு, சாண்டியோட பாருக்கு போயிட்டு நம்ம ஹீரோயின் பயங்கரமா குடிக்க ஆரம்பிச்சுடுறாங்க. சாண்டி கிட்ட ஒரே புலம்பல், "என் பாஸ் அப்படி இப்படி நாளைக்கு நான் வேலைய விடுறேனா இல்லையான்னு மட்டும் பார்றா. உன் மூஞ்சில கரிய பூசாம விடமாட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஒரே லந்து பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ கிட்ட தான் ஷோல்டர் டூ கிரையான் ஐடியிலேருந்து நம்ம ஹீரோ வந்து சேட் பண்ண, நம்ம ஹீரோயினும் சேட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, "மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு புடிச்ச ஒரு சாங் நான் கேட்டுட்டு இருக்கேன்ற" மாரி அந்த சாங் பேரையும் சொல்ல, இது வந்து நம்ம ஹீரோவுடைய அந்த லவ்வரும் வாசிச்சுட்டு இருந்திருப்பா. அது நம்ம ஹீரோக்கு ஒரு மாரியா ஹார்ட் டச்சிங்கா ஆயிடுது. "என்னோட ஃபேமிலிய நான் ரொம்பவே மிஸ் பண்றேன். இன்னைக்கு எங்க அப்பா, அம்மா இறந்தத நெனச்சு நான் ரொம்ப ஃபீல் பண்றேன். இந்த பாட்டு கேட்குறப்பலாம் எனக்கு கொஞ்சம் மோட்டிவா இருக்கும். ஒருத்தவங்கள இழந்த வலி உனக்கு புரியாது நான் சொல்றது." அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, "எனக்கு தெரியும்னு" சொல்லிட்டு அவன் லவ்வர் இறந்தத நெனச்சு நம்ம ஹீரோ சொல்ல, நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, "உனக்கு வந்துட்டு நீ நல்லவனா கெட்டவனான்னு தெரியல. இருந்தாலுமே வந்து என்னோட சீக்ரெட்ஸ் எல்லாம் நான் சொல்லியிருக்கேன். நீ உன்ன பத்தி ஒண்ணுமே எனக்கு தெரியாதுன்னு சொல்ல, நீ ஏன் பயப்படுற? நான் கெட்டவன்னு சொல்லி நினைக்கிறியா? சரி நம்ம 2 பேரும் மீட் பண்ணலாம்." அப்படின்ற மாரி ஹீரோ சொல்ல, நம்ம ஹீரோயினுக்கு ஒரே சந்தோஷமா இருக்கு. ஏன்னா 4 வருஷமா 2 பேரும் ஆன்லைன்லயே பேசிக்கிறாங்க. இதுவரைக்கும் முகத்தையே பார்த்தது கிடையாது. இப்படி ஒரு பக்கம் இருக்க, நம்ம ஹீரோயின் காலையில வேலை செஞ்சுட்டு இங்க லூசி கிட்ட கேட்குறாங்க, "நான் ஒரு விஷயம் பண்ணலான்னு இருக்கேன். எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு." அப்படின்ற மாரி இங்க ஹீரோயின் சொல்ல, லூசி சொல்றா, "உன் முசரக்கட்டைய பார்த்தா ஒரு பையன் கூட வரமாட்டான். உனக்கு லவ் கிவ் வந்துருச்சான்னு?" சொல்லி கேட்க, "ச்சே அதெல்லாம் இல்ல. எனக்கு ஐடியா மட்டும் சொல்லு. 2 விஷயத்துல நான் எத தேர்ந்தெடுக்கிறதுன்னு?" சொல்லி இவ ரிசைன் பண்றத கேட்குறா மனசுல வச்சு. அவ டைஸ் போட்டு பாருன்னு சொல்ல, என்ன விழுந்துச்சுன்னு தெரியல. ஹீரோயின் ரொம்ப கோவமா நம்ம ஹீரோ கிட்ட போயிட்டு நிக்க, நம்ம ஹீரோ வந்து காஃபி எங்கன்னு சொல்லி கேட்க, "டேய் உனக்கு காஃபியாடா முக்கியம்? நான் என்ன உன் வீட்டு வேலைக்காரியா? அதெல்லாம் எடுத்துட்டு வர முடியாது." அப்படின்னு சொல்ல, "ஏய் என்னடி ஓவரா பேசுற? நான் உன்னோட பாஸ் ஞாபகம் இருக்கா இல்லையா?" அப்படின்னு சொல்ல, "தெரியும் தெரியும்." அப்படின்னு சொல்றப்போ, "ஓவரா பேசினா என் ஆஃபீஸ விட்டு வெளிய போன்னு" சொல்ல, "ஆமா நான் ரிசைன் பண்ணிட்டு தான் போக வந்தேன்னு" சொல்றப்போ, "உனக்கு இதே வேலையா போயிடுச்சு. ஒரு நிமிஷம் நில்லு." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு வேலைய குடுத்து அனுப்பி வைக்கிறான். "ஒழுங்கா போய் வேலைய பாரு இல்லன்னா அவ்வளவுதான் உனக்கு." அப்படின்னு சொல்லி திட்டி அனுப்பி வைக்க, இந்த பக்கம் சாண்டி வெயிட் பண்ணிட்டு, "எங்கடி வெளிய வரலையா? நான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு" சொல்ல, "ஏய் இல்லடா என் பாஸ் என்ன போல யாருமே கிடைக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இங்கேயே கால்ல விழுந்து கெஞ்சினாரா, தங்கிட்டேன்." அப்படின்ற மாரி சொல்ல, எங்க ஹீரோ வந்து ஒரு மீட்டிங் போணும்னு சொல்லி கூட்டிட்டு போறான்.
அங்க இந்த தடவ இன்வெஸ்டர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் தான். நம்ம ஹீரோயின் தான் வந்து ஏதேதோ பேசுறாங்க. அவருக்கு ரொம்ப ஹீரோயின பிடிச்சு போகுது. அது போக நம்ம ஹீரோ வந்து நெறைய சரக்கு அடிச்சுட்டான். அவனுக்கு ஒரே போதையாயிடுச்சு. அதனால வந்து அங்கேயே ஒரு ரூம் எடுத்து நம்ம ஹீரோ வந்துட்டு ரூம்ல போட்டு விட, இங்கே நம்ம ஹீரோயின் வந்துட்டு நம்ம எப்போ மீட் பண்ணலாம் அப்படின்ற மாரி ரொம்ப சுவாரஸ்யமா வந்து ஹீரோக்கு ஆன்லைன்ல டெக்ஸ்ட் பண்ண, இவ டெக்ஸ்ட்ட அனுப்ப அனுப்ப ஹீரோ ஃபோன் வந்து டொயின் டொயின்னு ஒரே சவுண்டா வருது. ஹீரோயினுக்கு ஒரு வேளை இருக்குமோ அப்படின்ற ஒரு சந்தேகம். சரி போய் பார்த்துடலான்னு சொல்லிட்டு ஃபோன கைய விட்டா, நம்ம ஹீரோ கரெக்ட்டா எந்திச்சு ஹீரோயின் கைய பிடிச்சுட்டு, "என்ன பண்ற? என்ன ஆச்சு? இன்வெஸ்டர் என்ன சொன்னாரு? என்ன குடிச்சு மட்டையாக வச்சுட்டல. மட்டமான ஒரு நாட்டு சரக்கு எடுத்துட்டு வர சொன்னேல்ல." அப்படின்னு நம்ம ஹீரோயின் தான் சொல்லியிருப்பாங்க. நாட்டு சரக்கு தான் வேணும்னு சொல்லிட்டு. இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறப்போ, நம்ம ஹீரோயின் சிரிக்கிறாங்க. நம்ம ஹீரோ கேட்குறான், "எதுக்காக பைத்தியக்காரி மாரி சிரிக்கிறேன்னு?" சொல்லிட்டு. நம்ம ஹீரோயின் சொல்லியிருந்திருப்பாங்க, "நான் வந்து நீங்க ரொம்ப குடிப்பீங்க. நான் வேணா வந்து போதைக்கு வேணா மாத்திரை எடுத்துட்டு வரேன். போதை இறங்குறதுக்குன்னு" சொல்லியிருப்பாங்க. நம்ம ஹீரோவும் "வேலைய பாரு, ரொம்ப யோசிக்காத" அப்படி இப்படின்னு பேசியிருப்பான். இப்ப அதெல்லாம் நினைச்சு சிரிக்க, வேற கிளையண்ட்ட பாருன்ற மாரி நம்ம ஹீரோ சொல்ல, நம்ம ஹீரோயின் வந்து அவரே நம்மளுக்கு ஓகே சொல்லிட்டாரு. நம்மளுக்கு நாளைக்கு வந்து கான்ட்ராக்ட் பேப்பர்ல சைன் போட போறாருன்னு சொல்றப்போ, ஹீரோ ரொம்ப சந்தோஷப்படுறான். ஹீரோயின் மேல விழுக போக, "ஹீரோயின் நீ நல்லா ஸ்டெடி ஆயிட்டன்னு நெனைக்கிறேன். நான் கிளம்புறேன்னு" சொல்லிட்டு ஹீரோ விட்டுட்டு கிளம்ப, இந்த பக்கம் இந்த சூவையும் தன்னுடைய ஒய்ஃபையும் காட்டுறாங்க. இவங்களுக்குள்ள சரியா போகல போல இருக்கு. ஏதோ சண்டைய போட்டுக்கிட்டு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல போயிட்டுருக்கு. வேண்டா வெறுப்பா வாழ்ற மாரி காட்டுறாங்க. இப்படியே ஒரு ஹோட்டலுக்கு வந்து ஈவென்ட் புக் பண்றதுக்காக அவங்க இங்க வராங்க. அப்போ வந்துட்டு நம்ம நங்க பாத்துர்றாங்க. நங்க பாத்துட்டு இந்த மாரி எங்களுக்கு கிராண்டா இங்க வெட்டிங் நடக்க போகுது. அந்த வெட்டிங்க்கு நீயும் வந்து ஊசி சோறு கொட்டிட்டு போ. என் கூட படிச்சுட்டல்ல போனா போகுது அப்படின்ற மாரி சொல்லி அவள பயங்கரமா வெறுப்பேத்த, அவளும் வரேன்னு சொல்றா நங்கு. இப்படி இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட்ல ஹீரோயின பார்க்கணும்னு சொல்லுவான். நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் பார்த்தோனே நெனச்சுக்கிருவா. ஆல்ரெடி இவன் நம்ம ஃபிசிக்க பார்த்து ரொம்ப கேவலமா பேசுறான். நீ அசிங்கமா இருக்க. பார்க்க கண்றாவியா இருக்க. ஒரு பையன் கூட உன் பின்னாடி சுத்த மாட்டான். இப்படிலாம் ஹீரோ பேசியிருந்திருப்பான். இதெல்லாம் நினச்சிட்டு நம்ம வேணாம்னு சொல்லிட்டு தன்னுடைய அக்காவை ஹீரோவை மீட் பண்ண வைப்பா. அவங்க 2 பேத்துக்குள்ள பிடிச்சிக்கிறோம். இதை பார்க்குற ஹீரோயினுக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கும். இப்படிலாம் போகும் நெக்ஸ்ட் எபிசோட்ல. மறக்காம பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, ஹைப் பண்ணிடுங்க.